வணக்கமானவர்களே, இலங்கை படம் குறித்தலிலே இன்னும் ஒரு பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். இரண்டாம் பகுதியாக இதனை நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். அந்த வகையிலே உங்களுக்கு நாங்கள் தரப்பட்டிருக்கின்ற படத்திலே மாந்தை அல்லது மகாதித்த குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மாங்குளம் குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. நாச்சியார் வெளிச்சமலை குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. குதிரை மலை, தந்திரி மலை, மிகுந்தலை, திருக்கோணமலை அல்லது கோகண்ணத்தித்த என அழைக்கப்படுகின்ற திருக்கோணமலையை நாங்கள் பார்க்கலாம். கட்பிட்டி, உருவள, பொம்பரிப்பூ, அனுராதபுரம், லங்கா பட்டுணு அல்லது இலங்கை துறை என அழைக்கப்படுகின்ற இடத்தினை நாங்கள் குறித்து பார்க்கலாம். நல்லது மாணவர்களே, இலங்கை படத்தினை நாங்கள் பல்வேறு பகுதிகளாக பிரித்து அதில் காணப்படுகிற இடங்களை குறித்து பார்த்த வண்ணம் இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினமும் கூட உங்களுக்கான ஒரு பகுதி தரப்பட்டு அந்த இடங்களை நாங்கள் குறித்து பார்த்தோம். மீண்டும் ஒரு தடவை நீங்கள் இப்போது குறித்து பார்க்கலாம். அந்த இடங்களை நான் சொல்கின்றேன், முடிந்தால் குறித்து பாருங்கள். மன்னார் அல்லது மகாதித்த, மாங்குளம், நாச்சியார் வெளிச்சமலை, குதிரைமலை, தந்திரி மலை, மிகுந்தலை, திருக்கோணமலை. இங்கே நீங்கள் பார்க்கலாம், அந்த வரிசையிலே மலைகள் அனைத்தும் வந்த வண்ணம் இருக்கின்றன. குதிரைமலை, தந்திரிமலை, மிகுந்தலை, திருக்கோணமலை. மாணவர்களை இலகுவாக நாங்கள் குறித்து பார்ப்பதற்கான ஒரு வகையாக இது அமைந்திருக்கிறது. அதனை அடுத்த பகுதியாக நாங்கள் கட்பிட்டி, உருவள, பொம்பரிப்பூ, அனுராதபுரம், லங்கா பட்டுணு அல்லது இலங்கை துறை. நல்லது மாணவர்களே, இலங்கை படத்தின் இன்னொரு பகுதியை இன்றைய தினம் நாங்கள் குறித்து பார்த்திருந்தோம். தொகுத்து வழங்கி விடைபெறும் நான் ராஜு மனோகரன். தொடர்ந்து இணைந்திருங்கள்.